என் பெயர் ஷாஜஹான். நான் தற்போது துபாயில் பணிபுரிந்து வருகிறேன். நான் தௌஹீத் ஜமாத்தின் பிறை ஆய்விற்கு நீங்கள் அளித்த மறுப்பிற்கு பதில் இல்லாமல் எம்ஐசி மாணவர்களை வைத்து புதிய வீடியோ வெளியிட்டு பழைய வீடியோ என்று பொய் சொல்லி மக்களை தக்க வைக்க இவர்கள் எந்த நிலைக்கும் செல்வார்கள் என்று தெரிந்தபோது கடந்த பிப்ரவரி மாதம் ஜமாத்தின் அடிப்படை உறுப்பிலிருந்து விலகிக் கொண்டேன். பிப்ரவரின்னு சொல்றது ஒரு வருஷம் ஆக போகுது. அந்த கேள்வி இப்பதான் நம்ம எடுக்கணும். சொல்லிட்டு கேள்வி கேட்கிறார். இதுதான் முக்கியமானது. என்னுடைய கேள்வி, நீங்கள் ஜக்காத்து தொடர்பான ஹதீஸில் அறிவிப்பாளர் தொடரில் நபித்தோழர் இடம்பெறுவதை நீங்கள் மறுப்பதாகவும் உங்களை தவிர வேறு யாரும் அவரை நபித்தோழர் இல்லை என்று சொல்லவில்லை என்று சொல்லப்படுகிறது. அதை பற்றி தெளிவுபடுத்தவும், எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் அவரை நபித்தோழர் இல்லை என்று மறுக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார். இதை நிறைய விஷயங்கள் சொன்னா தான் இது வழங்கும். இது இப்படி சொன்னோன்னு பதில் சொல்ற கேள்வி இல்லை. என்ன ஹதீஸ், எதுக்கு சொன்னோம், அதனுடைய காரண காரியங்கள் என்ன என்பதையெல்லாம் இப்ப நீங்க கேட்கறதுக்காக வேண்டி நம்ம இதை சொல்லல. இதை பற்றி முன்னாடியே நம்முடைய onlinepage.in ஆக்கங்கள் வழியாக நம்ம நினைஞ்சிருக்கிறோம், தெளிவுபடுத்தி இருக்கிறோம். அந்த விஷயத்தை தான் இப்ப திருப்பி சொல்ல போறோம். என்னன்னு கேட்டா, இந்த வருஷம் ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்றாங்கல்ல, நம்ம என்ன சொல்றோம், ஒரு பொருளுக்கு இப்ப ஜக்காத்து 1 லட்ச ரூபா வச்சுக்கிறீங்க, ஜக்காத்து கொடுத்துட்டீங்களா, இது நீங்க சாகுற வரைக்கும் அது கொடுக்க வேண்டியது, அவ்வளவுதான். அதுக்கு மேல வரக்கூடிய வருமானத்துக்கு நீங்க கொடுக்கணும். 1 லட்ச ரூபாய் இருக்குது, இன்னைக்கு ஜக்காத்து கொடுத்துட்டீங்க, அடுத்த மாசமும் அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம்லாம் இல்ல தனியாத்துக்கு எடுத்து வச்சிட வேண்டியதான். இது ஜக்காத்து கொடுக்கப்பட்ட ஒரு பணம், அவர்தான் ஜக்காத்து கடமை. நகை இருக்குதா, 100 பவுன் நகை இருக்குது, இன்னைக்கு ஜக்காத்து 2.5 பவுன் கொடுத்துட்டீங்க. அப்ப 2.5 பவுனுக்கு மீதி உள்ளது என்ன செய்யறீங்க, 97.5 பவுனை எடுத்து வச்சுட்டீங்க. அதுக்கு மறு ஜக்காத்து கிடையாது. 100 வருஷம் ஆனாலும் ஜக்காத்து கிடையாது. அப்ப அது கொடுத்துட்டீங்க. மறுபடியும் புதுசா நகை வாங்க புதுசா ஜக்காத்து கொடுக்காத காசுல இருந்து வாங்கினீர்களே ஆனால் அப்ப அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். ஜக்காத்து கொடுத்த காசுல இருந்து வாங்கினா அது கூட ஜக்காத்து கிடையாது. இப்படிதான் ஜக்காத்துடைய சட்டம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வருஷம் கொடுக்கணும் என்று சொல்லக்கூடியவர்கள் பல ஹதீஸ்களை வச்சாங்க. இந்த எல்லா ஹதீஸும் பலவீனம் என்பதை ஜக்காத் ஒரு ஆய்வோடு ஒரு புஸ்தகம் போட்டிருக்கிறோம். அந்த புஸ்தகம் நம்ம onlinepage.in இருக்கிறது. அந்த புஸ்தகத்தில் நீங்க என்னென்ன ஹதீஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறார்கள், அது எப்படி பலவீனமானது என்பதை ஆதாரங்களோட காரணகாரியத்தோட விளக்கி இருக்கிறோம். இது சம்பந்தமாக மதுரையில ஒரு விவாதம் நடத்திருக்கிறோம். வருஷம் கொடுக்கணுமா, கொடுத்த பொருளுக்கு மீண்டும் கொடுக்க தேவையில்லையா அப்படிங்கிற தலைப்பில் விவாதம் நடத்தி, அந்த விவாதம் ஜக்காத் விவாதம் நம்ம onlinepage பாத்தீங்கன்னா அது ஒரு விவாதம் நடந்திருக்கிறது. அதுலயும் இந்த வாதங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். அதுல சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில நம்ம நிரூபிச்சிருக்கிறோம். எதை நிரூபிச்சிருக்கிறோம், ஒரு பொருளுக்கு ஜக்காத்து கொடுத்துட்டோம் என்று சொன்னால் மறுபடி கிடையாது. ஜக்காத்து கொடுத்தல் என்பது இந்த பொருளுக்கு தானே தவிர அதை கொடுத்து முடிச்சிட்டோம்னு சொன்னா மறுபடி கிடையாது. அதே பொருளை இப்ப நான் ஒரு 100 பவுன் நகை வச்சிருக்கிறேன், அதுக்கு 2.5 பவுன் ஜக்காத்து கொடுத்துட்டேன், என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கிறது. நான் மரணிச்சிடுறேன். இப்ப இந்த மீதி உள்ள அந்த நகை என்ன செய்யும், என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய மனைவிக்கு, அவங்களுக்கு போய் சேரும். அவங்களுக்கு புதுசா கிடைக்குதுல, அதுக்கு அவங்க கொடுப்பாங்க. ஒருத்தர் இருந்த உரிமையா இருந்தது வேற ஒருத்தருக்கு உரிமையா மாறும் பொழுது அப்ப என்ன செய்யணும், அவங்களுக்கு வருமானம் ஆகுது. அது என்கிட்ட இருந்தால் வருமானம் இல்லை, நான் கொடுத்துட்டேன், என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கிறது. அடுத்தவங்களுக்கு வாரிசு முறையில் போனுச்சுன்னு சொன்னா, அல்லது நானே என்ன செய்யறேன், 100 பவுன் நகை இருக்குது, பசங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறேன், இந்த 25 நீ வச்சுக்க, 25 நீ வச்சுக்கங்கிறேன். அந்த 25க்கு உரிமையாளர் ஆகுறாங்க. அந்த 100 பவுன் தான் நான் கொடுத்த எனக்குள்ள கடமைக்கு நான் கொடுத்துட்டேன். உனக்கு இப்ப வந்திருக்கு 25, அதுக்கு என்ன, அது கொடுக்கணும். இதுதான் ஜக்காத்துடைய நிலைப்பாடு என்பதை அந்த நூல்லையும் விளக்கி இருக்கிறோம், விவாதத்திலையும் விளக்கி இருக்கிறோம். எல்லாம் பலவீனமான ஹதீஸ் என்றவுடனே ஒரு ஹதீஸ் சரியான ஹதீஸ் அந்த நீ கேள்வி கேட்கறீங்க. எல்லாம் பலவீனமான ஹதீஸ் சொல்லும் போது ஒரே ஒரு ஹதீஸ் சரியான ஹதீஸ் இருக்கிறது. அது என்ன ஹதீஸ் என்று சொன்னால், அதாவது காலிரா அப்படிங்கிற முஆவியா, அப்துல்லாஹ் பின் முஆவியா அல் காலிரி என்றவர் அறிவிக்கிறார். அவர் என்ன அறிவிக்கிறார்னு கேட்டா, 3 காரியங்கள் இருக்கிறது, அதை யார் செய்கிறாரோ அவர் ஈமானுடைய ருசியை சுவைத்து விட்டார். ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் மட்டுமே வணங்கணும், யாரையும் வணங்கக்கூடாது. இதை செஞ்சிட்டாருன்னு சொன்னா ஈமானுடைய டேஸ்ட் அவர் கிடைத்து விட்டது அர்த்தம். அதே மாதிரி ஒரு பொருளுடைய ஜக்காத்தை மனம் விரும்பி குள்ள ஆமீன் ஆண்டுதோறும் கொடுக்க வேண்டும். அதுல என்ன கொடுத்துடக்கூடாது, கிளடு தட்டியது, நோய்வாய்ப்பட்டது, இந்த மாதிரி எல்லாம் கொடுக்காம நடுத்தரமானதுல இருந்து கொடுங்க. அப்படி ஒருத்தர் கொடுத்தாரையானால் அவரும் ஈமானுடைய சுவையை அவர் சுவைத்து விட்டார்னு சொல்லி இந்த ஹதீஸ்ல வருது. இதுல என்ன பிரச்சனை, ஒவ்வொரு ஆண்டும் வருதுல, அவ ஜக்காத்து
தன்னுடைய பொருளாதாரத்துக்கு குள்ள ஆமீன் ஒவ்வொரு ஆண்டும் வருது. இந்த ஹதீஸ் பிரகாரம் பாட்டு இந்த ஒண்ணுதான் ஆதாரம் ஒன்னா நிப்பாட்டுவாங்க. மற்ற ஹதீஸ் எல்லாம் அவங்களே பலவீனம் சொல்லக்கூடிய ஹதீஸா தான் இருக்கும். இந்த ஒரு ஹதீஸ் மட்டும்தான் அறிவிப்பாளர்லாம் கரெக்டா இருக்குதுன்னு சொல்லி அவங்க வாதிடக்கூடியது சரியில்லைன்னு விளக்கிட்டோம். அவங்களுடைய ஜக்காத்துடைய அந்த எதிர்வாதம் வைக்கக்கூடியவங்க இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம பல விமர்சனங்களை வைக்கிறோம். அதுல ஒரு விமர்சனம் தான் இதை சொன்னவர் சஹாபியே இல்லைங்கிற விமர்சனம். அது மட்டும் விமர்சனம் அல்ல, இந்த ஹதீஸ் அறிவித்தவர் சஹாபி கிடையாது முதல்ல அப்படிங்கிறோம். உலகமெல்லாம் ஒரு சஹாபிங்கிறாங்க, நீங்க ஏன் சஹாபி இல்லைங்கிறீங்க கேட்கறீங்க. அது ஒரு காரணம், அதுக்கு நான் சொல்றேன் பதில். ஆனா அது ஒரு காரணம் மட்டும் இல்ல, நிறைய காரணம். இந்த ஹதீஸ் பலவீனமானது என்பதற்கு நிறைய ஆதாரம் இருக்கிறது. முதல் ஆதாரம் என்னன்னு கேட்டா, இது அபூதாவுதுல இருக்குது. அபூதாவுது என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்த ஹதீஸ அபூதாவுது யார்கிட்டயா கேட்டிருக்கணும்ல. யார்கிட்ட கேட்டாரு? அவர் யார்ட்டையும் கேட்கவே இல்லை. அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அப்துல்லா இப்னு சாலிம் அப்படிங்கிறவருடைய புஸ்தகம் என்று ஒரு புஸ்தகத்தை அம்ர் இப்னுல் ஹாரிஸ் என்பவருடைய குடும்பத்தார் வைத்திருந்தார்கள். அதுல நான் வாசித்தேன். எப்படி ஆரம்பிக்குது? அபூதாவுது சொல்கிறார், கரஅத்து நான் வாசித்தேன், ஃபீ கிதாபி அப்துல்லா இப்னு சாலிம், அப்துல்லா இப்னு சாலிம் என்பவருடைய கிதாபில் நான் வாசித்தேன். எங்க வாசித்தேன் கேட்டா, இந்த ஆளி அம்ர் இப்னுல் ஹாரிஸ், அம்ர் இப்னுல் ஹாரிஸ் என்றவருடைய குடும்பத்தாருடைய அந்த குடும்பத்தினர்கிட்ட இந்த புஸ்தகத்தை வச்சிருந்தாங்க. அந்த புஸ்தகத்துல வாசிச்சேன், இந்த விஷயம் இருந்துச்சுன்னு ஆரம்பிக்கிறார். அப்ப முதல்ல இவர் ஒரு ஆள்கிட்ட இருந்து கேட்கறதா இருந்தா அந்த ஆள்கிட்ட நேரடியா இவர் கேட்கணும். அல்லது அவருடைய புஸ்தகத்தை வாசிக்கிறதா இருந்தா அந்த புஸ்தகத்தை அவர்கிட்ட இருந்து வாங்கி வாசிக்கணும். இந்த புஸ்தகத்துல எனக்கு தந்தாரு, எனக்கு அனுமதி கொடுத்தாரு, நம்ம புஸ்தகத்துல எழுதி வச்சிருப்போம், எழுதி வச்சதை திருத்தலாம்னு நாளைக்கு வச்சிருப்போம். அதை வேணா கலவாண்டு போய் என் பேர்ல அறிவிச்சு விட்டுற கூடாது. நான் அது ஓகேன்னு சொல்லணும். ரஃபா நான் டிராப்ட் போட்டு வச்சிருப்பேன். இதுல சிலது கழிக்கணும், சில நீக்கணும், சிலது மாத்தணும், சிலது எடிட் பண்ணணும் நான் வச்சிருப்பேன். அதை களவாண்டு போய் நான் சொன்னேன்னு சொல்லக்கூடாது. எப்ப நீங்க அதை சொல்லணும், நான் தான் இந்த புஸ்தகத்தை எழுதினேன், உனக்கு பர்மிஷன் தர்றேன், இதை நான் சொன்னதாக அறிவிச்சுக்க, இஜாசானதுக்கு பேரு அந்த காலத்துல எல்லாம். இப்ப காப்பி ரைட் வாங்கி ஓபனா பிரிண்ட் பண்ணி விட்டுறாங்க. இதை யாரும் மறுக்க முடியாது. அச்சிடுற காலத்துல மறுக்க முடியாது. அவரவர் எழுதிக்கணும். ஒரு புஸ்தகம் வேணும்டா நீங்க தான் போய் உட்கார்ந்து எழுதணும். என்னிடத்துல ஒரு புஸ்தகம் உங்களுக்கு வேணும்னு சொன்னா நான் எழுதி வச்சுக்கிற புஸ்தகத்தை நீங்க என்கிட்ட தங்கி இருந்து மாணவரா சேர்ந்து அதை நான் சொல்ல சொல்ல நீங்க எழுதி அந்த புஸ்தகத்தை உண்டாக்குறதுக்கு நீங்க பல மாசங்கள் பல வருடங்கள் நீங்க என்னோட செலவழிக்கணும் அந்த காலத்துல. அப்படி இருக்கும் பொழுது இப்ப அபூதாவுது அப்துல்லா இப்னு சாலிமுடைய கிதாப அப்துல்லா இப்னு சாலிம்கிட்ட வாங்கல. அப்துல்லா இப்னு சாலிம்ங்கிற கிதாபை எங்க வாங்குறாருன்னு கேட்டா, அம்ர் இப்னு ஹாரிஸ்ங்கிறவங்க வச்சிருந்தாங்க. அதுல அப்துல்லா இப்னு சாலிம் கிதாப்னு அவங்க சொன்னாங்க. இப்படித்தான் வருகிறது. இப்படி வரக்கூடிய ஹதீஸ்களை ஏத்துக்கிற மாட்டாங்க. அவருடைய கிதாபுக்கு இஜாசா என்னுடையதான் அவர் சொல்லி இருக்கணும். அவர் சொல்லி அல்லது ஒருத்தர் அவர் எனக்கு அனுமதி கொடுத்தாரு, அவர்கிட்ட நான் வாங்கி எழுதினேன் இவர் சொல்லி இருக்கணும். அப்படி இல்லாம இன்னொரு குடும்பத்துல போய் அப்துல்லா இப்னு சாலிம் வேற ஆளு, இவர் இந்த புஸ்தகத்தை போய் பார்த்தது வேற குடும்பம், இவருடைய புஸ்தகத்தை அவருடைய குடும்பத்தில் பார்த்தார்கள் ஆரம்பிக்குதுல. இது இந்த ஒரு விஷயத்தினாலே இந்த ஹதீஸ் பலவீனமா போயிடும். இது அறிவிப்பாளர் அப்துல்லா இப்னு சாலிம் இவர் சொல்ல கிடையாது. அப்துல்லா இப்னு சாலிம் எழுதுற புஸ்தகத்தில் எழுதி வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க என்ன செய்யறாங்க, அவங்க ஒரு ஏடு மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க, அதை வச்சுக்கிட்டு சொல்றாரு. அப்ப அந்த ஒரு பலவீனத்தினால அது அடிபட்டு போயிடுது. சரி, அடுத்து என்ன? சரி, அப்துல்லா இப்னு சாலிமுடைய கிதாபை யார்கிட்ட வாசிச்சீங்க? அம்ர் இப்னுல் ஹாரிஸுடைய குடும்பத்தாட்ட வாசிக்கிறீங்க. இந்த அம்ர் இப்னு ஹாரிஸுடைய அம்ர் இப்னு ஹாரிஸ்னா யாரு? அம்ருன்னு ஒரு ஆளுடைய குடும்பத்தார்கிட்ட வாசிக்கிறீங்கன்னா அவர் யாரு? அம்ர் இப்னுல் ஹாரிஸ் என்பது நம்பகத்தன்மை நிரூபிக்கப்படவில்லை. அவரே நம்பிக்கையான ஆள் கிடையாது. மீசானில் தஹபி சொல்றாரு, இப்னு ஹஜர் தஹ்தீப் சொல்றாரு, இப்னு அபி ஆசிம்ங்கிறத சுன்னாங்கிற கிதாபுல சொல்றாங்க. இதுல ரெண்டாவது யார் வீட்டுல போய் இந்த புஸ்தகத்தை பார்த்தாரோ அந்த வீட்டுக்கார ஆசாமி நம்பிக்கையான ஆள் கிடையாது, அவருடைய நம்பகத்தன்மையான ஒரு ஆள் என்று யாரும் அவருக்கு நற்சான்று வழங்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட ரொம்ப கரெக்டான புகாரி மாமட்ட அந்த புஸ்தகத்தை பார்த்தாண்டா கூட என்ன செய்யலாம், புகாரின்னு அவர் கரெக்டா ஃபில்டர் பண்ணி தான் எடுத்திருப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு போயிடலாம். இவர் அந்த கிதாபு அப்துல்லா இப்னு சாலிமுடைய கிதாபை பார்த்தாராம். எங்க போய் பார்த்தாராம்? அம்ர் இப்னு ஹாரிஸ் வீட்டுல போய் பார்த்தாராம். அம்ர் இப்னு ஹாரிஸ் யாருன்னு கேட்டா அவர் நல்லவரா கெட்டவரான்னு யாருக்கும் தெரியாத ஒரு ஆளு, நம்பகத்தன்மை நிரூபணம் இல்லாத ஒரு ஆள் என்று சொல்லி இப்னு ஹஜர், தஹபி, இப்னு அபி ஆசிம் போன்றவர்கள்லாம் சொல்லுகிறார்கள். அந்த ஒரு பலவீனம் ஆயிடுச்சு. அடுத்து இதை அறிவிக்கிற யாருன்னு கேட்டா யஹ்யா பின் ஜாபிர்
ஜுபைர் பின் நுபைர் அறிவிக்கிறான்னு வருது. இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் சந்திப்பே கிடையாது. இவருடைய காலம் வேற, அவருடைய காலம் வேற. அறிவிக்கிறார் யஹ்யா பின் ஜாபிர் அறிவிக்கிறாரு. யார் சொன்னதை அறிவிக்கிறாரு? ஜுபைர் பின் நுபைர் சொன்னதை அறிவிக்கிறாரு. ஜுபைர் பின் நுபைர் நீ பாத்தியா, அவர் காலத்தில் நீ வாழ்ந்தியா என்று ஆய்வு செஞ்சோம்னு சொன்னா வாழல. அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில தொடர்பு அறந்திருக்கிறது. இவங்க ரெண்டு ஒருத்தர் அறிவிக்கிறதா இருந்தா, நான் அறிவிக்கிறதா இருந்தா என் காலத்தில் உள்ளவர்கள் தான் அறிவிக்க முடியும். நான் காந்தி சொன்னார்னு அறிவிக்கலுமா? அவர் காந்தி காலத்தில் நான் இருந்தேனா? இல்ல. அப்போ ஒருத்தர் அறிவிப்பாளர் அறிவிக்கிறாருன்னா இவருக்கு அவருக்கு என்ன செய்யணும்? காலத்தால் அந்த தொடர்பு அறுந்து போகாமல் இருக்க வேண்டும். இதில் அறுந்து போய் இருக்கிறது. 3 பலவீனம். ஒன்னு அப்துல்லா கித்தாபுல வாசிக்கிறார். ஒன்னு. ரெண்டாவது அமர் இப்னு ஹாரிஸ் வீட்டுல போய் பார்த்தேங்கிறாரு. அவரே நம்பிக்கையான ஆள் கிடையாது. அடுத்தது யஹ்யா பின் ஜாபிர் ஜுபைர் பின் நுபைர்ட்டு கேட்டார்னு வருது. அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில எந்த ஒரு தொடர்புமே இல்லை. அதுக்கு அடுத்தது ஒரு அறிவிப்புல என்ன வருதுன்னு கேட்டா தொடர்பு இல்லதான். அப்துல் ரஹ்மான் என்பவர் தான் அதில் விடுபட்டு இருக்கிறார் தபுரானியில ஒரு அறிவிப்பு இருக்கிறது. ஆனா அந்த அறிவிப்பை சொல்லக்கூடிய அபு தக்கிங்கிறவரு இவர் முக பலவீனமான ஆளு. அந்த அறிவிப்புல அது அடிபட்டு போயிடும், அதை விட்டுருங்க. கடைசியா இந்த காரணத்தினால் அது பலவீனம் ஆயிடுச்சுல, இதுவே போதுமானது. அந்த ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்க வேண்டும் என்பதை நம்ம தவறு என்று நிறுவுவதற்கு இந்த 3 பலவீனம் சொல்றோம்ல. ஒன்னு என்ன பலவீனம்? புஸ்தகத்துல வாசிக்கிறாரு, புஸ்தகத்துக்காரர்கிட்ட வாங்கி வாசிக்கல, இன்னொரு குடும்பத்தை வாசிக்கிறாரு. அந்த அமர் இப்னு ஹாரிஸ் என்பவர் யாருன்ற நம்பகமான ஆள் கிடையாது, நிரூபிக்கப்படவில்லை. அடுத்து 2 பேரை அறிவிக்கிற ஆள்கிற பேரை இவர்கிட்ட அவர் கேட்டாருங்கிறாங்க. அவர் 2 பேர் மத்தியில் தொடர்பு இல்லை. அப்ப 3 பலவீனத்தின் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்க வேண்டும் என்று சஹீஹான ஹதீஸ் முட்டு கொடுத்து வந்தாங்களே, அது சஹீஹ் இல்லை என்பதை விவாதத்தில் நிரூபிச்சிட்டோம், நூல்ல எழுதியிருக்கிறோம். 4வது காரணமாக ஒன்னு என்னன்னு கேட்டா, இதை ரசூலுல்லாஹ் சொன்னதாக அறிவிக்கிறவர் யாரு? முஆவியா அல் காதிரி என்பவர் அறிவிக்கிறார். இவரு சஹாபியா அப்படின்னு வருது. ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒருத்தர் அறிவிச்ச உடனே ஒரு சஹாபி ஆயிட மாட்டார். ஏன்னா சஹாபி அல்லாதவங்களும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு என்ன செய்வாங்க? அறிவிப்பாங்க. இடையில ஒரு ஆளை விட்டுட்டு அறிவிப்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னதாக எப்படி வரணும் வாசகம்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன்னு வரணும். எப்படி வரணும்? அவர் ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்தும் இருக்கணும். வேற எப்படி இருக்கணும்? நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லும்போது நான் கேட்டேன் அப்படின்னு அவர் சொல்லி நம்பிக்கையான ஆளா இருந்து சொல்லிட்டாருன்னு சொன்னா அவரை கேட்டங்கிறார்ல, இப்ப சஹாபி தானே அப்படின்றலாம். கேட்டேங்கிறதெல்லாம் போடாம சும்மா கால ரசூலுல்லாஹ் சொன்னார்னு கேட்டா, நானும் கூட சொல்லலாமா கால ரசூலுல்லாஹ்னு? இன்னமல் அமல் பின்னியாத், எண்ணங்களை பொறுத்து தான் அமல்கள் கூலி கால ரசூலுல்லாஹ்ங்கறேன். இது நான் சொன்ன புஸ்தகத்தில் இருக்கு, சனதை காட்டணும். நான் அப்படி உண்டாக்கி சொல்ல முடியுமான்னா முடியாது. இந்த புக்குல இருக்குன்னு நம்பர் போட்டு சொல்லணுமே தவிர, இப்படி சொன்னார்களே ஆனால் நான் ரசூலுல்லாஹ் சஹாபின் ஆயிருமா? நான் இப்ப சொல்றேன், இன்ன கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமல் அமால் பின்னியாத், எல்லாமே எண்ணங்களை பொறுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு நான் சொல்லிவிட்டேன். நான் சஹாபியா? இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அறிவிச்சாருன்னா சஹாபியா? ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன்னு அறிவிச்சாதான் சஹாபி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அறிவிச்சாங்கன்னு சொன்னா அவர் சஹாபிங்கிறதுக்கு வேற ஆதாரம் இருக்கணும். வேற வேற காரணங்களை வைத்து இவர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டவர் தான், ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபி தான் என்பதற்கு இருக்கணும். அப்ப என்ன சஹாபிங்கிறதுக்கு முடிவுக்கு வர்றாங்கன்னு கேட்டா, அதாவது ஒருத்தர் சுஹபத்து சஹாபி என்று சொல்வதாக இருந்தால் முத்தவாத்திராக யாரை கேட்டாலும் சஹாபின்னு சொல்லக்கூடியவராக இருக்கணும். இப்ப அபூபக்கர் சஹாபி என்ன ஆதாரம் தேட வேண்டியதில்லை, அவர் சஹாபி தான். அனைத்து சமுதாயமும் சேர்ந்து அவர் சஹாபி என்று ஏற்றுக்கொண்டார்கள். அபூபக்கர், உமர், அஷரத்துல் முபஷ்ஷராக்கள் இவங்களெல்லாம் என்னது, அது மாற்றம் இல்லாத விஷயம். அதே மாதிரி கொஞ்சம் பேராவது ஓரளவுக்கு சஹாபின்னு அறியப்பட்டவங்களா இருக்கணும், பல பேர் சொல்லி அறியப்பட்டவங்களா இருக்கணும். அல்லது அந்த சஹாபி என்ன செய்ய, ஒரு சஹாபி இன்னொரு சஹாபிக்கு என்ன செய்யணும்னு கேட்டா அவர் சொல்லணும், எப்படி இவர் சஹாபி தான். ஒரு சஹாபி இன்னொரு ஆளை பற்றி இவர் சஹாபியா இல்லையாங்கிற ஒரு விஷயம் வரும் பொழுது அவர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டவர், அவர் சஹாபி, அல்லது பத்ர் போர்ல கலந்துகிட்டவர், உஹது போர்ல கலந்துகிட்டவர், இப்படின்னு வரலாற்று சம்பவம் இருக்கும்ல. என்னத்தையாவது ஒரு இன்னொரு சஹாபி இவருக்கு நற்சான்று கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் அவர் சஹாபி ஆவார். அப்படி சஹாபி. இதெல்லாம் எது? நவவி இமாம் அவர்கள் தத்ரீபுர் ராவிங்கிறதுல சஹாபிய அவர் சொல்லாட்டாலும் இது அர்த்தம். சஹாபின் வஹியா வரேன். சஹாபின்னா எப்படி சஹாபிமீங்க? அதுக்குரிய ரீசன் வேணும்ல. அந்த ரீசன் இதுதான். அப்படி சில பேர் சஹாபாக்கள் பட்டியலில் சேர்த்திருக்கிறாங்க, அது ஒரு விஷயம். இவரை யார் சேர்த்திருக்கிறாங்க? 500 600 புஸ்தகம் எழுதினவங்க சஹாபாக்கள் பட்டியல் இவர் பேரை போட்டிருக்கிறாங்க.
ஆனா சஹாபாக்களாக கருதுவதற்குரிய விதிமுறை இருக்காண்டா விதிமுறை இல்ல. விதிமுறை இல்லாம நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க. அந்த விதியில இவர் வரமாட்டேங்கிறார். அது மாதிரி அல்லது என்ன செய்யணும்னு கேட்டா, ஒரு தாபி இருக்கார்ல, சஹாபிக்கு அடுத்த தலைமுறையில் உள்ளவர், அவரு சொல்லணும், நான் இந்த இஸ்மாயில்கிட்ட கேட்டேன், அவர் நபி தோழரு, ஏன்னா அவர் நபி தோழரா இல்லையா என்பது அடுத்த தலைமுறை கண்டிப்பா தெரியும். அவர் சொல்லியிருப்பாரு. அப்படியான ஒரு ஒரு நற்சான்றாவது கொடுத்திருக்கணும். அப்படி இருந்தா தான் அது சொல்ல முடியும். அல்லது ஒருத்தர் என்ன செய்யறாரு, நான் ஒரு சஹாபி தான்ங்கிறார், அவர் சொன்னாலும் ஏத்துக்கொள்ளலாம், நம்பிக்கையான ஆளா இருந்தாருன்னு சொன்னா. அது கூட எப்ப ஏத்துக்குவாங்கன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் மௌத்துல 100 வருஷத்துக்குள்ள சொன்னாதான். ரசூலுல்லாஹ் மௌத்தா போய் 101வது வருஷம் சொன்னார்னு வைங்களேன், நான் ஒரு சஹாபி போயான்னு அனுப்பிவிட வேண்டியதான். சஹாபி கிடையாது. ஏன் கிடையாதுங்கிறோம், இன்று நான் சொல்லக்கூடிய இந்த இரவிலிருந்து 100வது ஆண்டில் யாருமே அந்த பூமியில இருந்தவர்கள் இருக்க மாட்டார் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்க ஒரு ஹதீஸ்ல. அப்ப சஹாபாக்கெல்லாம் முடிஞ்சு போயிருப்பாங்க. அப்ப அந்த காலம் கடந்த பிறகு நான் ஒரு சஹாபின்னு ஒருத்தர் சொன்னாரே, ஆனால் சஹாபி இப்படி எல்லாம் சஹாபாக்களுக்கு ஒரு விதிமுறைகள் இருக்கிறது. அந்த விதிமுறை பிரகாரம் பார்த்தா இந்த முஆவியா அல் காதிரிங்கிறவரை பற்றி எந்த ஒரு சஹாபியும் இவர் ஒரு சஹாபின்னு சொல்லல. எந்த ஒரு பின்னாடி வர்றவங்க சொல்ற ஆதாரம் காட்டுறாங்க. யாரு 700ல வந்தவர் 800ல வந்தவர் புத்தகம் எழுதிக்கிட்டு அவர் சஹாபிங்கிறாரு. நீ எப்படி அதை சொல்லுவ? உனக்கு யாரு சொன்ன? அதுதான் முக்கியம். யாரு சொல்லணும்? சஹாபின்னு ஒருத்தரை சொல்வதாக இருந்தால் ஒண்ணு அவராச்சு நான் ஒரு சஹாபின்னு சொல்லணும், அல்லது ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன்னு சொல்லணும், நான் பத்ர்ல எல்லாம் கலந்து கொண்டவன் அப்படின்னு சொல்லணும், நான் லைலத்துல் அகபா ஒப்பந்தத்தில் போனவன் என்று சொல்லணும், நான் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றி மஸ்ஜித் நபவில ஏதாவது ரசூலுல்லாஹ்வோட சம்பந்தப்படுத்தி அவர் எதையாவது சொல்லி இருந்தா அது சஹாபி. இவர் அப்படி சொல்லி இருக்கிறாரா? இல்ல. அடுத்து என்ன இருக்குன்னு, இவரை பற்றி வேற ஏதாச்சும் ஒரு சஹாபி இவர் சஹாபின்னு சொல்லியிருக்கணும். அப்படி யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? இல்ல. இவரை பற்றி தாபியன்கள் யாராவது சஹாபின்னு சொல்லியிருக்கணும். சொல்லியிருக்கிறாங்களா? தாபியன்களும் சொல்லல. அதாவது சஹாபின்னு சொல்லல, தாபியன்களும் சொல்லல. ஆனா நிறைய கித்தாபுல வருதுங்கிற வச்சு நமக்கு மறுப்பு கொடுக்குறாங்க. அந்த கித்தாபில் இந்த கித்தாபில் உள்ளவங்க எப்படி சஹாபி முடிவு பண்ணுவாங்க? இந்த கித்தாப் எழுதுறவங்க அதை காட்டி தான் முடிவு பண்ண முடியும். அவரை சஹாபி என்று இந்த இப்னு சீரின் சொன்னாரு, அவர் சஹாபி என்று சாயித் தாபியன்கள் பேர் சொல்லி அவர் சொன்னார் என்று ஒரு ஆதாரத்தை காட்டிட்டு இதனால் சஹாபின்னு எழுதுற உரிமை தான் பின்னாடி வர்ற மக்களுக்கு இருக்கிறது. அவங்களே கையில மடியில போட்டு சஹாபி பட்டம் கொடுக்க முடியாது. அந்த ஒரு அர்த்தத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, அது போக இவர் மொத்தமே ஹதீஸ் ஒண்ணுதான் அறிவிச்சிருக்கிறார். இவர் அறிவித்த ஒரு ஹதீஸ் என்ன, அட்ரஸ் இல்லாத ஒரு புஸ்தகத்துல எழுதப்பட்டதுல, யாருன்னு தெரியாத ஒரு ஆள்கிட்ட வாசிச்ச புஸ்தகத்துல இப்படி ஒரு பேர் இருக்கிறதை தவிர இப்படியான ஒரு வாழ்ந்தார் என்பதற்கான எந்த ஒரு குறிப்பு ஒண்ணுமே கிடையாது. அந்த புஸ்தகத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறதுங்கிறத இந்த ஒரு அறிவிப்பை தவிர வேற ஒரு அறிவிப்பு இவருக்கு இல்ல. இந்த ஆளு இந்த அப்துல்லா இப்னு முஆவியா என்பது பேர்ல இல்லைன்னு சொன்னா இவர் நபித்தோழர் என்பது நிரூபணமாகவில்லை அப்படின்னு சொல்றோம். இதுல ஜக்காத் ஆய்வுக்கு இது நிரூபணமானாலும் நிக்காது. சஹாபின்னு வச்சுக்கிட்டாலும் கூட நான் ஏற்கனவே சொன்ன 3 பலவீனம் இருக்கிறத, இந்த சஹாபி இல்லைன்னா 4வது பலவீனம், 4 பலவீனம் உள்ள ஒரு செய்தியை நம்ம சரி இல்லைங்கிறோம். அவர் சஹாபியை பிடிச்சி சஹாபி இல்லைன்றாருன்னா நீ சஹாபிக்கு இந்த மாதிரி ஆதாரம் காட்டுங்க. என்ன காட்டுறாங்க? இசாபா புக்குல சஹாபின்னு போட்டிருக்கு. இசாபா புக் எது? தாபி எழுதின புக்காது, தபோ தாபி எழுதின புக்காது. இப்னு ஹஜர் 700ல எழுதின ஒரு புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு அவர் என்ன ஆதாரத்தை சொன்னாரு? இப்னு ஹஜர் சஹாபாக்களுக்கும் தனியாக கஷ்டப்பட்டு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறாரு. எழுதினாலும் அதுலயே நிறைய பேரை சஹாபி இல்லாதவங்க சஹாபின்னு சொல்லித்தான் இருக்கிறார். அதை நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணி நினைச்சிருக்கிறாங்க. அவர் இப்னு ஹஜர் சொல்ற சரியில்லை, ஆதாரம் இல்ல. அப்ப இப்னு ஹஜரும் ஆதாரம் காட்ட வேண்டிய ஆளு. அப்ப யார் ஆதாரம் காட்ட வேண்டிய ஆளு இல்ல? ஒரு சஹாபின்னு சான்று கொடுத்தாரையானால் அது அவருக்கு அவர் தான் ஆதாரம். அல்ல ஒரு சஹாபி தான் என்று ஒரு தாபியை சொன்னாரையானால் அதுக்காக ஒரு ஆதாரம். அல்ல ஒரு சஹாபி நான் தான் சஹாபின்னு சொன்னாரையானால், நான் கேட்டேன்னு சொன்னாரையானால், அப்படி இல்லாம நபித்தோழர்னு ஒரு ஆளை பத்தி நீங்க சொல்லுவீங்க? அப்படி எந்த பொறுப்பும் கிடையாது. ஆனா நிறைய புக்குல இருக்கு, அது எனக்கு தெரியும். தெரிஞ்சா நாங்க மறுக்கிறோம். நிறைய புக்குல எந்த புக்குல இருக்கிறது? 500க்கு பின்னாடி எழுதப்பட்ட புக்குகள்ல அவர் ஒரு சஹாபி. எதை வச்சு சஹாபிங்கிறாங்க? இந்த கால ரசூல்லா இதை வச்சுக்கிட்டு யாரும் இல்ல. அவங்க எதை வச்சு முடிவு எடுத்தாங்க? இந்த முஆவியா ரசூல்லா சொன்ன ஒரு ஹதீஸ் அறிவிச்சு விட்டார்ல, அதனால அவர் சஹாபி அப்படின்னு சொல்றாங்களே தவிர அந்த அறிவிப்புல உள்ளதை வச்சுதான் நம்ம சஹாபி இல்லைங்கிறோம். சரியா? அப்ப சஹாபி இல்லைங்கிற சஹாபி இல்லைன்னு சொல்ல முடியாது. சஹாபி என்பது நிரூபணமாகவில்லை, இதை நம்ம சொல்லுகிறோம். அப்படி நிரூபணம் வச்சுக்கிறோமே, மீதிக்கு பதில் சொல்லுங்க. 4 காரணம் சொல்றோம். அந்த ஹதீஸ் ஜக்காத்து சட்டம் தான் முக்கியம். நமக்கு
இந்த ஹதீஸை வைத்து வருஷ வருஷம் ஜக்காத்து கொடுக்கலாம் என்பதற்கு இதை சொல்கிறீர்கள். அப்படி சொன்னீர்களே ஆனால் வருஷ வருஷம் கொடுக்கலாம். இந்த ஹதீஸ்ல 4 பலவீனம் இருக்குதே. சஹாபிங்கிற ஒரு பலவீனத்தை உங்க வாதத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். பேச்சுக்கு தான், சஹாபி கிடையாது. ஒரு பேச்சுக்கு ஒத்துக்கிட்டோம்னு சொன்னா மீதி 3 குறை இருக்குது. அதுக்கு என்ன பதில்? அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லிட்டு சைகன் நிலைநாட்டுங்க. அதனால நம்ம என்ன செய்யல, உலகத்துல யாரு இந்த நோயே இதுதான். உலகத்துல யாரு சொன்னாங்களா? இப்படி நினைச்சு மூளைக்கு தரையை போட்டு உலகத்துல யாரும் சொன்னா எல்லா அறிஞர்கள் உலகத்தில் இருக்காங்களா? நம்ம எத்தனை தவறை விட்டுட்டு போயிருப்போம், பின்னாடி உள்ளவங்க கண்டுபிடிப்பாங்க. முந்தி உள்ளவங்கள்ட்ட தவிர நம்ம கண்டுபிடிப்போம். நான் சொன்ன விஷயங்கள் எத்தனை கண்டுக்கிறாம நானே எத்தனையோ சொல்லியிருப்பேன். எனக்கு அடுத்து வர்றவங்க என்ன செய்வாங்க, என்ன ஒரு இந்த பத்தி பேசியிருக்காரு, இந்த ஹதீஸ் கூட ஒரு பார்க்கலன்னு என்னைய குறை சொல்லுவாங்க பின்னாடி வர்றவங்க. அதுல விஷயத்தான் நீங்க பார்க்கணும். என்ன பார்க்கணும்? ஆமா இது கரெக்டா தானே இருக்கு, அவர் சொல்ல தவறிட்டாரு அப்படி எடுக்கிறதா? முன்னாடி சொல்லிட்டாங்கல்ல, அது சரியா தான் இருக்கும். அது என்னது? இந்த தக்லீத் இஸ்லாத்துல இருக்குதா இது? அதனால அது கிடையாது.